ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஆகா சமையல் ரெசிபீஸில் மரவள்ளிக்கிழங்கு மசியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதத்து கூட வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் புளி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சதை ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் இந்த ரெசிபி செஞ்சால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்களில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நம்ம கிழங்குல ஏற்கனவே உப்பு போட்டிருந்தோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருந்த கிழங்கு நல்லா வெந்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருந்த கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.